பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் குபேந்தன். தமிழ்நாட்டில் பிரதானமாக தாவேக அரசியல் இருக்கிறது, அதை நம்ம பேசிட்டோம். அடுத்து திமுக அரசியல் இருக்கிறது. அதில் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் வெளியே தெரியாமல் நடந்துட்டு வருது. என்னன்னா, சீனியர் மாவட்ட செயலாளர்களை தூக்கி விடுவது, அப்புறம் அதுக்கு பதிலாக இளைஞர்களை நியமிப்பது, இப்படி 60க்கு மேற்பட்டு இருக்கிற மாவட்ட செயலர்களை மாற்றி 90-95 மாற்றுவதுன்னு ஒரு சத்தம் இல்லாமல் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் திமுக தலைவர் ஸ்டாலின், அவருடைய மகனும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி, திமுக தலைவருடைய மருமகன் சபரீசன், அப்புறம் துணை பொதுச் செயலர் கனிமொழி, இந்த 4 பேர் உட்காந்து ஒரு வாரமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் மாவட்ட செயலர் கூப்பிட்டு உங்களுக்கு 2 தரம் 3 தரம் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இதுல பல்வேறு அதிர்ச்சிகள் இருக்கிறது. இப்படி சீரமைப்பு செய்வதால் திமுக ஒரு புத்துணர்ச்சி பெறுமா? ஏங்க, நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. இது நீங்கள் சொல்லி தான் இந்த தகவலை நான் கேள்விப்படுறேன். இது அதிகாரப்பூர்வமாக வரல. ஒரு வாரம் நடந்துட்டு இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் உண்மையாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு இதெல்லாம் எப்படி பேசுறது, அதுவும் நீங்கள் இன்டர்வியூ கமிட்டியை பற்றி சொல்லும்போது அப்பா, புள்ள, மருமக, தங்கச்சி. ஏங்க, விஜயின்னு ஒரு கேரக்டர் இன்றைக்கி ஆட்சிக்கு ஒன்றுமே இல்லாமல் உங்களை காலி பண்ணி கொண்டு போய் ஓரத்தில் உட்கார வச்சாச்சு. தலைவரே தோத்துட்டாரு. அதுக்கு பிறகும் நீங்கள் இப்படி தான் கட்சியை நடத்துவீங்கன்னா, ஏங்க ஒரு மக்கள் என்னங்க அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்பா, புள்ள, தங்கச்சி, மருமக, அது ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாமேங்க. இது குடும்பம் மட்டுமே முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு எதுக்கு வேஷம் கட்டுறீங்க? இங்கே எல்லாமே முடிவு பண்ணி அறிவிச்சிடும். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு ஜனநாயக நடைமுறையில் நடக்கிற கட்சின்னு எதுக்கு நடிக்கிறீங்க? ஜெயலலிதா தெளிவாக இருந்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு அதிகார மையம் சசிகலா. தெளிவாக இருந்தது. ஒரே ஒரு அதிகார மையம். ஜெயலலிதா சிஎம், அதிகார மையம் சசிகலா. ஒன்றே தான். சசிகலாவை பிடிச்சா எல்லா வேலையும் நீங்கள் நடத்திடலாம். 9 அதிகார மையம். கலைஞர் இருக்கும்போதாவது அத்தனை அதிகார மையம் இருந்தாலும் குரூஷியல் இஷ்யூ அவர் தான் எடுப்பார். இந்த டிரான்ஸ்ஃபரு, டெண்டரு, கான்ட்ராக்டு, அதை எவன் எடுத்துன்னு போகிறான்றது அது வேணால் குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து நடக்கும், என்ன வேணால் பண்ணிட்டு போவாங்க. பட் குரூஷியல் டிசிஷன்ஸ், பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் அவர் தான் எடுப்பார். யாரும் அதில் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. அதுமாதிரி பட்ஜெட்டோட ப்ரொவிஷன்ஸ், பட்ஜெட்டோட டைரக்ஷன், இதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுவார். இன்றைக்கி என்ன நடக்குது? அதே மாதிரி கட்சிக்குள்ளே எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் அந்த கட்சியை பற்றி தெரியாது. நீங்கள் உங்களுக்குலாம் இருக்க அனுபவம் கூட எனக்கு கிடையாது. எனக்கு அங்கே கட்சியில் நண்பர்களும் குறைவு. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அதாவது எப்படின்னா நெகட்டிவாக தான் நான் இதை பார்க்குறேன். இது தவறுன்னு எனக்கு தோணுது, ஆபத்தானதுன்னு தோணுது. இப்பயும் எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா அவங்க மேலே விமர்சனம் இருந்தாலும் ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு தேவை. இப்போ அதிமுக கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாரும் தாவேகா திமுக, தாவேகா திமுக, தாவேகா திமுக, தாவேகா திமுகன்னு இந்த 100 நாளில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோம்? தாவேகாவையும் திமுகவை பற்றி பேசுகிறோம். அதிமுகன்ற வார்த்தை யார் வாயிலேருந்து வருதா? ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, ஜேர்னலிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸு, கட்சிக்காரன், திருவாளர், பொதுஜனம், டிவி ஸ்டூடியோஸு, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதை சொல்கிறாங்க? தாவேகா திமுக தான் பேசுகிறாங்களே ஒழிய 54 வருஷமாக இருக்க ஒரு கட்சி, திமுகவை விட அதிகமாக ஆண்ட கட்சியை பற்றி யாருமே இன்றைக்கி பேசுகிறதில்ல. ஏன்னா அவங்க பலவீனம் அடைஞ்சு ஒன்றும் இல்லாமல் செதஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்றைக்கி ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை நமக்கு. ஜனநாயகத்துக்கு, வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் அவங்க வலுவான எதிர்க்கட்சியாக இருந்ததால் தான் தமிழ்நாட்டில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. இன்றைக்கி அந்த வரலாற்று பாத்திரத்தை கடந்த காலங்களில் அவங்க ப்ளே பண்ண ரோலை அவங்க கம்ப்ளீட்டாக இழந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் முழுக்க குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, அதாவது கூச்ச நாச்சம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் திறந்துட்டு 100% ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக கட்சி மாறிட்டு இருக்குன்னா ரொம்ப ஆபத்துங்க. அது அவங்க 60 மாவட்ட செயலாளரை 90 ஆகுறாங்களா, 900 ஆகுறாங்களா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் டிசைடிங் ஃபேக்டர் ஃபேமிலிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும்னா அது ரொம்ப ஆபத்தானது. இப்போ கருணாநிதி மகனை கொண்டு வந்தாருனாலும் அன்பழகன், ஆற்காடு வீராசாமி எல்லாருக்கும் ஒரு ரோல் இருந்தது, பொதுக்குழுக்கு ஒரு ரோல் இருந்தது. ஸ்டாலின் எப்படி கொண்டு வந்தார்? அவர் மொள்ளமாக கொண்டு வந்தார், கிராஜுவலாக கொண்டு வந்தார். அக்செப்டன்ஸ் மக்களுக்கு இருந்தது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 2006-11 கலைஞரும் ஸ்டாலினும் நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டார். மகனோட முதல் 3 ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அடுத்த 2 ஆண்டுகள் டெப்டி சிஎம். அதாவது உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் டெப்டி சிஎம். அந்த 5 வருஷத்தில் பொது நிகழ்ச்சிகளில், கட்சி நிகழ்ச்சிகளில், அரசு நிகழ்ச்சிகளில் ஸ்டாலினும் கலைஞரும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஆன பிறகு கூட 2 பேரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கவே இருக்கு. ரொம்ப ரேர். ஏன்னா ஒரு ஃபோட்டோ ஏற்படுத்துகிற பாதிப்பு என்ன? இது 1000 தான் இருந்தாலும் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ன்றது மக்கள் மனங்களில் பதிய ஆரம்பிச்சிருக்கு. ஜெயலலிதாவோட பலம் நமக்கு இல்லை, அந்த அம்மாவுக்கு குடும்பம் இல்லை, நம்ம கிண்டல் பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு அது பலம், நமக்கு இது பலம் வேணுன்ற புரிதல் அவருக்கு இருந்தது. கிராஜுவலாக கொண்டு வந்தார். இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அவசர கதியில் உதயநிதியை கொண்டு திணிச்சது. முதல்ல அவர் தயங்கினார். ஸ்டாலின் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. 2021 அதிகாரத்துக்கு வந்தப்போ எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி ஆக்கும்போது தயங்கினார், துணை முதலமைச்சர் ஆக்கும்போது ரொம்பவே தயங்கினார். அவருக்கு தெரிஞ்சுது, அது ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது, இது மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தணும், அதுக்கான வேலையை அவர் கொடுத்தார். அவரே தோற்று போனார். ஆனால்
ஒரு நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து அந்த காரியத்தை செஞ்சார். அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ அதே தவிர இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு அவங்க செய்கிறாங்க. இப்படி கம்ப்ளீட்டாக வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸாக அது மாறுது. டிசிஷன் மேக்கிங்கில் குடும்பம் தான் சகலத்தையும் தீர்மானிக்கும்னா ஒன்றும் பண்ண முடியாது. குட்லக்குன்னு சொல்லிட்டு நம்மலாம் வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஏன்னா எதிர்கட்சியே இல்லாமல் போகிறது. இப்போ திமுக கிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நான் ஏன் வந்து திமுக ஒரு வலுவான திமுகவாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீ ஏன் அவ்வளோ திமுகவை திட்டுற, உனக்கு திமுக என்ன பிரச்சனை, உன் சோத்தில் மண்ணள்ளி போட்டான் நான் திமுக வரேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸே என்ன கேட்குறாங்க. முட்டாளே, எனக்கு என்னடா தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் பகையும் இல்லை, உறவும் இல்லை. நமக்கு வந்து ஒரு வலுவான எதிர்கட்சி வேணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் திமுக பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இப்போ நடக்கிற போக பார்த்தா அவங்க ஒன்றும் இந்த தோல்வியிலேருந்து எதையும் பாடம் கற்றுக்கிட்டதாகவே தெரியல. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் இது கெட்ட காலம் தான் தோணுது எனக்கு. சீனியர் மாவட்ட செயலாளர்கள் பல பேர் அழைத்து பேசிய போது இந்த மாதிரி உங்ககிட்ட 6 தொகுதிகள் இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள், நீங்கள் 6 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர், அதனால் அதை பிரிக்கிறோம், அதில் 2 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது முத்துசாமி, அப்புறம் சக்கரபாணி, சேகர்பாபு உள்ளிட்ட பலர் வந்து இப்படி தொகுதி குறைச்சிங்கன்னா நாங்கள் வந்து பதவியிலே இல்லை, ஆனால் நாங்கள் தொண்டர்களாக பணியாற்றுகிறோம்னு சொன்னாங்க. இதில் இன்னொரு கண்டிஷனை 70 இயர்ஸ்க்கு மேலே மாவட்ட செயலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது நல்ல முடிவாக நான் பார்க்குறேன். அது சொல்லிட்டாங்க வர இன்டர்வியூக்கு 70+னா மாவட்ட செயலர் இல்லை, 70க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 5-6 வச்சுருந்தா 2 தொகுதின்றாங்க. ஒருவேளை இந்த விஜய் கட்சிக்கு இணையாக ஒரு புது ரத்தம் பாய்ச்ச இப்படிப்பட்ட இளைஞர்களை கட்சிக்கு கொண்டு வரும்போது கட்சி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே வளர வாய்ப்பு இருக்குல்ல? சத்தியமாக வளராது. ஒன்றை போல் ஒன்று வராது. எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதை. நீங்கள் ஜென்சி அங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஜென்சின்னு கொண்டு வரீங்க. ஜென்சின்றது அங்கே எங்கே வந்தது? குடும்ப அரசியல் இல்லை, வாரிசு அரசியல் வந்தது. நான் ஓப்பனாக கேட்குறேன், தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் திமுக நண்பர்கள். அப்போ 70 வயசுக்கு மேலே வேணான்னா ஸ்டாலின் தலைவர் வேணான்னு முடிவு பண்ணுறீங்களா? தலைவருக்கு விதி விலக்கு உண்டு. இது என்ன கதை? எப்போ விதி விலக்கு கொடுக்குறீங்க அப்பயே வந்து உள்நோக்கத்தோடு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ 60 வயதுக்கு மேலே அடுத்த 2 ஆண்டுகளில் கனிமொழி அவர்களுக்கு 60 வயது ஆகிவிடும். அவங்கள வேணான்னு சொல்லுவீங்களா? வயது மட்டும் வச்சு நீங்கள் எடை போடாதீங்க, பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். இதில் நாங்கள் வந்து அவங்கள மாதிரி இருக்கோம் அப்படின்னா விஜயோட பலம் ஒரு குடும்பம் இருக்குது, அவர் கூட பொது வாழ்க்கையில் இல்லை, அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் இல்லை. இன்றைக்கி அவர் தனி மரம் தான். அதுதான் அவருடைய பலம், மோடியோட பலம் மாதிரி. நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் நாங்கள் வந்து ஜென்சி மாதிரி இருக்கணும், 70 வயசுக்கு மேலே. ஏங்க 70 வயசுக்கு மேலே இருக்கலாம் கட்சி மொத்தமாக காணாமல் போடுங்க. அந்த கட்சியோட பலம் பலவீனம் 2 பேரும் அவங்க தான். அப்போ புதுசாக ஒரு ஆளால் ஈடுகட்ட முடியுமா? பாலிடிக்ஸுக்கு என்னங்க உங்களுக்கு வயசு? 94 வயசில் அறிவு தீட்சணியத்தோடு தான் நாங்கள் கலைஞர் இருந்தார். இன்னைக்கு தினமலரில் உதயநிதியை செயல் தலைவராக்கும் திட்டம்னு செய்தி வந்தது. அப்போது உதயநிதி செயல் தலைவர் என்ற அந்தஸ்து வந்து விட்டால் 84 வயது உள்ள ஒரு பொதுச் செயலாளர், அதுவும் காட்பாடியில் உட்காந்து அரசியல் பண்ணுறாரு, எப்படிங்க மேட்ச் ஆகும்? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், துரைமுருகன் 50 வருஷமாக எங்கள் எம்எல்ஏவாக இருக்கார். அவரை ப்ராசஸ்லேயே நீங்கள் நகர்த்தி இருக்கணும்ல. அவர் ஏங்க இந்த தடவை சீட்டு கொடுத்தீங்க? தோக்க போகிறாரு உங்களுக்கு தெரியும். தோத்த பிறகு அவர் ஒரு கல்யாணத்தை பண்ணார், திராவிட மாடலுக்கு மேரேஜ். அதில் 500 பவுனுக்கு நகையை பொண்ணு ஒருத்தன் டான்ஸ் ஆடுறாரு. எங்க மக்கள் என்னங்க உங்கள் அடிமைகளா? நீங்கள் இதெல்லாம் பார்த்து வெறுத்து தானேங்க உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கான். 3 தலைமுறையாக உங்கள் திமுக குடும்பத்தில் இருந்து அவங்க வீட்டில் இருந்த இப்போ இருக்க தலைமுறை பெண்கள் எல்லாம் ஏன் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க? அதை ஒரு சுய பரிசோதனை உங்களுக்கு இல்லைங்க, சுத்தமாக இல்லை. நீங்கள் மேம்போக்காக தான் பார்க்குறீங்க. இப்போ ஒட்டுமொத்த கட்சியோட இலக்கு உதயநிதியை செயல் தலைவராக மாற்றுறது. அது ரொம்ப ஆபத்துங்க. நீ என்ன கட்சிக்காரனா, உனக்கு என்னடா கீழே எழுதுறான் அப்படின்னு டே டேஷு அப்படின்னு போட்டு அந்த கட்சி தான் நாசமாக போட்டு. நான் எங்கடா சொன்னேன் நாசமாக போகணும்னு? சொல்லவே இல்லைடா. இல்லை நீ அப்படி தான், எனக்கு தெரியும் நீ யாருன்னு. உதயநிதி மேலே உனக்கு என்ன காண்டு அப்படின்னா, எனக்கு என்ன அவர் மேலே காண்டு? நான் அவர் 2-3 தடவை பார்த்துருக்கேனே ஒழிய பேசுனது கூட கிடையாது. எனக்கு அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க அப்பாவை தெரியும். பர்சனலாக எனக்கு அவருக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னைக்கு அவர் அவசரமாக கலைஞர் செத்த பிறகு கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்தீங்க, 21 எம்எல்ஏ ஆக்குனீங்க, மந்திரி ஆக்குனீங்க, டெபுட்டி சிஎம் ஆக்குனீங்களோ, அதுக்கு பிறகு நடந்ததை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து செயல் தலைவர் ஆக்குறேன்னு நீங்கள் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க, எங்களுக்கு நான் வந்தது. பட் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக, ஒரு வலிமையான ஜனநாயகம் நாட்டுக்கு நல்லதியா? அதிமுக காலி, கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அது கதை. அது மறுபடியும் உயிரோட வந்துன்னா ஆச்சரியம். வந்தால் நல்லது, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு பவர்ஃபுல் அப்போசிஷனாக இருக்கீங்க. அரசோட குறைகளை சுட்டி காண்பிக்கிறது ஒரு கட்சி வேணும். அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் வேலையை பார்த்துன்னு போயான்னா நாங்கள் நாசமாக போகிறது நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களை யார் தடுக்க முடியும்? இப்போ உதயநிதியை செயல் தலைவர் ஆக்கிறது தான் கட்சியோட ஒரே இலக்குன்ற டைரக்ஷனில் திங்ஸ் ஆர் மூவிங், நகருது. நான் சொல்கிறேன், தினமலரில் போட்டது பிளான்டட், இட்ஸ் அ பிளான்டட் நியூஸ். அவங்க அதாவது விட்டு ஆழம் பார்க்குறாங்க. கட்சிக்குள்ளேருந்தே உதயநிதிக்கு வேண்டியவர்களால் அந்த செய்தி தினமலரில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேங்க, இது ஏன் கருத்துங்க, நீ ஏற்றுக்கோ ஏற்றுக்காமல் போ, அதுவும் உரிமை. இதை வந்து நீங்கள் திட்டமிட்டு கட்சிக்கார மனசை தயார்படுத்துறீங்க, விட்டு ஆழம் பார்க்குறீங்க.
அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்த 7 ஆண்டுகளில் அவ்வளோ பெரிய ஒரு கட்சியை நீங்கள் வந்து அவரை செயல் தலைவர் ஆக்குறீங்கன்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம், வேலையை பார்த்து நீங்கள் போயான்னா அது வேறு கேள்வி. 2 தகவல் இருக்குது. ஒரு தகவல் முதல்ல சொல்கிறேன். தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மா சுப்பிரமணியன் மாவட்ட செயலாளர், அவரை கூப்பிட்டு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியே இல்லை, இப்போ 5 தொகுதி 2ஆக பிரித்து 3ஆக பிரிச்சுலாம் இல்லை, தலைமை நிலைய செயலாளராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொன்னதாகவும் அது ரொம்ப ஃபெடப்பாக இருக்கிறதா ஒரு தகவல். தலைமை நிலைய செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். தலைவர் ரூமில் யாரை உள்ள ஒரு இதுதான் கட்சிக்காரங்கிட்ட திட்டு வாங்குற பாட்டு தான் அது. அந்த பதவி எல்லாம் திட்டுவோம், எல்லாம் திட்டுவோம். அந்த மாதிரி பதவிக்கு நீங்கள் வர தயாராக இருக்கணும்னு ஒரு தகவல் பண்ணோன்னே அவர் ரொம்ப ஃபெடப்பாயிட்டாருன்னு தகவல். இன்னொன்று, வேலூர் மாவட்டத்தில் என்னை கேட்காமல் யாரையும் மாற்றக்கூடாது, ஏன்னா கதிரானந்தையும் இன்னொரு மாவட்ட செயலர் நந்தகுமாரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அங்கே 2 பேரும் வந்து ரைவல்ரியா இருக்காங்க. இவங்க கதிரானந்துக்கு எதிராக நந்தகுமார், நந்தகுமாருக்கு எதிராக கதிரானந்த், இவங்க 2 பேர் சண்டை போட்டால் கட்சி கட்டுப்படும், ஸோ 2 பேரையும் மாற்றிடலான்னு இளைஞரணி செயலாளர் முடிவெடுத்ததாக தகவல். ஸோ ஒருத்தருக்கு பதவி கொடுத்தாலும் ஃபடப்பா வராரு, ஒருத்தர் என்னை கேட்காம மாற்றாதீங்கன்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. 84 வயது, என் மாவட்டத்தில் என்ன கேட்க முடிவு எடுக்காதீங்கிறாரு. ஆனால் கட்சி எப்படி ரீவேம் பண்ணுறது? நிறைய அங்கே வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. கட்சியோட பலவீனம் ரெண்டுமே வந்து குடும்பம்னு ஆகி போயிடுச்சு உங்களுக்கு வந்து. அப்போ ஒரு பேலன்ஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்குது. இவங்க தாவேக்காவை பார்த்துட்டு, விஜயை பார்த்துட்டு, ஜென்சியை பார்த்துட்டு அதாவது நடிக்கிறாங்க, அப்படியே அதை மறு பதிப்பு எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏப்பிங்னுவாங்க ஆங்கிலத்தில். அது வேலைக்காகாது. ஒன்று தான், இன்னொன்று தான். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்க்கணும். கட்சி கட்டமைப்பு இருக்குது, புது ரத்தம் தேவைப்படுதுன்றது உண்மை. ஆனால் அது எப்படி பாய்ச்சுவீங்க? 2வது, தலைமைக்கு வந்து ஒரு கற்பனை வேணுங்க, ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வேணும். இல்லை, ஒரு டெஸ்ட்டுக்காக சொல்கிறேன். ஒருவேளை இப்போ அடுத்து இன்னும் 2 மாதங்கள் இடைத்தேர்தல், 6 தொகுதி 7 தொகுதி இடைத்தேர்தல் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் ஒரு புதிய சக்திக்காக இளைஞர்கள் மாற்றி உதயநிதி கட்சி கட்டமைத்திருக்கிறார். அதில் ஏதாவது 2-3 ஜெயிச்சதுன்னா உதயநிதிக்கு ஒரு பேர் கிடைக்குமே. இல்லை, அது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்தது. ஒரு 7 தொகுதிக்கு இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருன்ற மாதிரி இருக்குது. அநேகமாக வந்து அது பிப்ரவரி மாதம் வந்து 5 மாநில தேர்தல்கள் வருது, அதோடு சேர்த்து தான் நடத்த போகிறாங்க நான் கேள்விப்படுறேன். தள்ளி போடுறது தான் எலெக்ஷன் கமிஷன் விரும்புது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மோடி கண்ட்ரோலில் இருக்குது. பிப்ரவரி மாதம் இருக்கும்போது இன்னும் 6 மாதத்துக்குள்ளே என்ன நிலைமைகள் வரப்போகுது என்னன்றது தெரியல. அதில் 1-2 தொகுதியாவது அவங்க ஒரு 2 தொகுதி ஜெயிச்சா கூட அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 7 தொகுதியும் திமுக சம்மந்தம் இல்லாத தொகுதிகள். அவங்க தொகுதி கிடையாது, ஏடிஎம்கே கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு. அதனால் அங்கே போய் வந்து எக்ஸப்ட் திருச்சி கிழக்கில் வேணால் நீங்கள் சொல்லலாம், அங்கே போய் இவங்க ஜெயிப்பாங்களான்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. அந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் இந்த பக்கத்தில் இருக்காங்க. இன்னொன்று, விஜய் மீது பெரிய அளவில் தோக்கடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கோபம் வருவதாக எனக்கு தோன்றவில்லை. அதனால் அந்த இடைத்தேர்தல் முடிவை ஒப்பிட்டு நம்ம உதயநிதிக்கான அங்கீகாரத்தை பற்றி பேசுவது பொருத்தம் இல்லாதது. கட்சிக்குள்ளே என்னமோ நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது மாசுவெல்லாம் அவங்க மாற்றுறாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் அது நடந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சைதை கிட்டு இருந்தார், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் நமக்குலாம் தெரியும். சைதை கிட்டு செயலில் சிட்டுன்னுவார் கலைஞர். அப்படி சும்மா அப்படி சுண்டி இருக்கிற நேரத்தில் செய்வார். அவர் வந்து கடைசியில் அவர் என்ன ஆனார்? உங்களுக்கு வந்து எப்படி ஓரம் கட்டப்பட்டார், கடைசியில் எப்படி இறந்து போனார். ஸோ அது அந்த கட்சியில் ரொம்ப சகஜம். அங்கே வந்து நிரந்தரம்னு எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் ஃபேமிலியோட இதுலேருந்து நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா யுவர் ஃபினிஷ்டு. மாசு வந்து தோத்தே போயிட்டார். தென் சென்னை வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு தொகுதி. பட் அதுக்கு மாசுவை மட்டுமே நீங்கள் காரணமாக்க முடியாது. மாசு அப்படின்னு ஸ்டாலின் தோற்று போனார், அதுக்கு என்ன பண்ணி. ஆகவே ஒரு திருப்பு முனையில் தான் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. அவசரமாக உதயநிதிக்கு கொடுக்கப்பட்ட ப்ரமோஷன் வந்து கட்சியோட இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை அவர்கள் இன்றைக்கும் உணர மறுக்கிறார்கள். அதுக்கு இன்னும் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வந்து அவரை கொண்டு போய் கம்ப்ளீட்டாக தலைவர் பதவியில் இப்போ செயல் தலைவராக உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது கட்சி வந்து முழுக்க உங்களுக்கு கலைஞர் எந்த கட்டத்தில் செயல் தலைவராக ஸ்டாலின் ஆக்கினார்? முடியாமல் போனப்போ, ரொம்ப முடியாத கட்டத்தில் தான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு தோல்விக்கு பிறகு, ஸ்டாலினுடைய ஒரு தோல்விக்கு பிறகே நீங்கள் வந்து உதயநிதியை வந்து யோசிச்சு பாருங்கள், அந்த கிராஃப் எவ்வளோ வேகமாக ஏறுதுன்னு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு அது நல்லதில்லை. நீங்கள் அது நான் பர்சனலாக எதுவுமே சொல்ல, பர்சனலாக எனக்கு எந்த பகையும் உதயநிதி மேலே கிடையாதுங்க. எனக்கு என்னங்க இருக்குது அவர் மேலே பகை? ஏன்னா கேட்குறாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிவிட்டு அது விளக்கம் நான் வாங்கிக்கிறேன். எப்போ செயல் தலைவராக ஸ்டாலினை கொண்டு வந்தார் கலைஞர்னு சொன்னீங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு கலைஞர் வருகிறார். உடனே தன்னுடைய நெருங்கிய சகாக்கள் ஆற்காடு வீராசாமி, துரைமன் 2 பேரையும் பொதுச் செயலாளர் அன்பழகன் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அவர் பேராசிரியர் வீட்டுக்கு போய் எப்படி ஏதோ லேஸ் பாஸாக சொல்லி, ஸ்டாலின் ரொம்ப வேகமாக செயல்படுறாரு, நமக்கு நாமேனு போய் ஒரு பெரிய டிராவல் பண்ணாரு, அடுத்த கட்டத்துக்கு வரும்போது பொதுச் செயலாளர் பதவி கிடைச்சா ரொம்ப இன்னும் வேகம் எடுத்து செயல்படுவார். ஏன்னா கட்சியுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு. நீக்கம் சேர்க்கை எதுவாக இருந்தாலும் தலைவருக்கு கிடையாது, பொதுச் செயலாளருக்கு தான். அது அன்பழகன் இருக்கிறவரை
அந்த அதிகாரம் இருந்தது. அந்த பதவி கொடுக்கலான்னு சொல்லும்போது பேராசிரியர் அன்பழகன் சொன்ன வார்த்தை, வேகமாக செயல்பட எனக்கும் தெரியும், இன்னும் சிறப்பாக செயல்பட அதுவும் தெரியும், ஏன் தலைவர் பதவி கொடுத்துட வேண்டியதானே. சொன்ன உடனே ரெண்டு பேரும், இன்னும் துரைமுருகன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், ஆற்காடு ரசமி உயிரோடு இருக்கிறார், ரெண்டு பேரும் இந்த தகவல் தெரியும். ரெண்டு பேரும் பின்னங்கால் பிடரிப்பட ஓடி வந்து தலைவர் ரிவர்ஸ் ஆகி போச்சு, தலைவர் பதவி கொடுக்க சொல்லிட்டாருன்னு ஆஃப் ஆயிட்டார். ஸோ அதுக்குதான் செயல் தலைவர் பதவி. தலைவருக்கும் பொதுச்செயலருக்கு இடைப்பட்ட ஒரு பதவி கொடுத்தார்கள். ஆனால் இப்போ என்னன்னா, பல மாவட்ட செயலர்கள் காலங்காலமாக இருக்கிறாங்க, 30 வருஷம் 35 வருஷமா. அவர்கள் மீது வெறுப்பினால் தான் கட்சி தோற்று போனது. பல நலத்திட்டங்களை செய்தோம், பல திட்டங்களுக்கு வாரி வாரி கொடுத்தோம், ஆனாலும் இந்த மாவட்ட செயலர் தான் தோற்று போனதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கல, அவங்க தான் தூணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படி இரண்டு விதமான குழப்பமான நிலையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வருவது, கட்சிக்கு ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகுறாங்க, ஃபேமஸ் ஆகலை. அந்த இளைஞர்கள் மாவட்ட செயலர் வந்து கட்சியை வழிநடத்தினால் ஒரு புது எனர்ஜியோடு இருக்கும். விஜய் விசஸ் உதய் அப்படி இருக்கும்போது அந்த மாவட்ட செயலருக்கு இணையாக இந்த மாவட்ட செயலர், இப்படி ஒரு பாலிடிக்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி நினைக்கிறாங்கன்றது உண்மைதான், நானும் கேள்விப்பட்டேன். இதை நீங்கள் வந்து தனிமனித ஆளுமைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்குறீங்க. விஜயோ உதயோ தனிமனித ஆளுமைகளால் வந்த வெற்றியோ தோல்வியோ கிடையாது. திமுகன்ற கட்சி அதனுடைய -+24% ஓட்டு இருக்குது. அந்த கட்சியோட ஓவரால் செயல்பாடுகள் மீது மக்களுக்கு வந்த கோபம், விரக்தி, அதனுடைய வெளிப்பாடு தான். அடையாளமே இல்லாத, கட்டமைப்பு இல்லாத, பூத் ஏஜென்ட் இல்லாத, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் இல்லைன்னா அந்த வெற்றி எடப்பாடிக்கு போயிருக்கும், என்டிஏக்கு போயிருக்க வேண்டிய வெற்றி. என்டிஏ இல்லைன்னா வேற ஒருத்தருக்கு போயிருக்கும். திமுக வேணான்னு முடிவு பண்ண பிறகு மக்கள் தெளிவாக ஓட்டை போட்டிருக்காங்க. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஆனால் அந்த ஓட்டிலையுமே ஒரு செக் வைக்கிறாங்க, ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்காம கொஞ்சம் வந்து தொங்கலில் விடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க தனிமனித ஆளுமை, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தோற்றுருவீங்க. திமுகன்றது சில கொள்கைகள், கோட்பாடுகள், சில விழுமியங்களுக்காக நிற்கிற ஒரு கட்சி. அது வந்து அந்த மாதிரி விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஊழல் எதிர்ப்பு, வாரிசு அரசியல் எதிர்ப்புன்னு சில கொள்கைகளை வைக்கும்போது அது கீழே ரொம்ப கேட்சியாக இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் அரசியலை பார்க்கும்போது நீங்கள் உதயநிதியை வந்து இப்பயே இட்ஸ் டூ ஏர்லின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் கொண்டு போய் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது வாரிசு அரசியலின் ஒரு முகமாக தான் பார்க்கப்படும். இப்போ ஒரு வாரிசு அரசியலுக்கும் தானாக உழைச்சி மேலே வந்த ஒருத்தருக்குமான போட்டியாக தான் அது பார்க்கப்படும். ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் இருக்கும்பொழுது டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் உதயநிதிக்கும் விஜய்க்கும் இருக்கும்போது கண்டிப்பாக இருக்காது. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஏர்லி. இப்போ நீங்கள் கொண்டு போய் உதயை வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாலின் அப்படியே நீங்கள் வந்து நகர்த்துறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச அது தவறுங்க. அது நீங்கள் வந்து இன்னொன்று, அந்த கட்சியோட கட்டமைப்பு குபேந்திரன் உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். பெரிய மாற்றங்கள் அந்த கட்சிக்குள்ளே செய்ய முடியாது. அந்த டிஎன்ஏ அதை ஒத்துக்காது. எனக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இந்தியாவை பற்றி ஒரு காலத்தில் சொன்னது வந்து, அவர் இறந்த பிறகு ஒரு ஆய்வு, ஒரு இரங்கல் கட்டுரையில் ஒருத்தர் எழுதியிருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அவர்கிட்ட மன்மோகன் சிங் சொன்னாராம், இன் இந்தியா ரெவல்யூஷன் இஸ் நாட் பாசிபிள், ஒன்லி ரிஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள். இந்தியாவில் வந்து புரட்சிக்கு வாய்ப்பே கிடையாது, சீர்திருத்தங்களுக்கு தான் வாய்ப்பு. திமுகவோட கட்சி கட்டமைப்பை பார்க்கும்போது எனக்கு அங்கே வந்து பெரிய அளவில் அதிரடி மாற்றங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அங்கே வந்து சின்ன சின்ன பேட்சி ஒர்க்ஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ இவங்க அத்தனை பேரையும் நீங்கள் நகர்த்திட்டு துரைமுருகன், ஏவா வேலு, நேரு, ஐ பெரியசாமி, சக்கரபாணி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், எனக்கு தனவு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், இவங்க எல்லாத்தையும் நீங்கள் நகர்த்திட்டு யாரை கொண்டு வந்து சார் அந்த இடத்துல போடுவீங்க? போட்டுட்டு அவங்களுக்கு பாஸாக உதயநிதியை போட்டிங்கன்னா விளங்குமா? அது ஈஸியாக விஜய் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். உங்களுக்கு டிஎம்கேவோட டிஎன்ஏல நான் பார்த்த வரைக்கும், மேபி ஐ எம் ராங், டிஎம்கேவோட கட்டமைப்பில் இவர்கள் விரும்புகிற அல்லது முயற்சிப்பதாக நீங்கள் சொல்லுகிற இந்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதிரடி மாற்றங்கள் 70 வயசுக்கு மேலே இருக்கவனெல்லாம் நான் காலி பண்ணிவிடுவோம், தூக்கி போட்டுருன்னு போனீங்கன்னா கட்சி அதோகதி தான். நீங்கள் வந்து சங்கு ஊத வேண்டியதான் கட்சிக்கு. அந்த கட்டமைப்பு பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் அதை அலோவ் பண்ணாதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை வருடங்களாக இருக்கக்கூடிய கட்சி படிப்படியாக தானங்க மேலே வந்தாங்க எல்லாருமே. உதயநிதி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வந்ததுக்கும் உதயநிதியை ஸ்டாலின் கொண்டு வந்ததுக்குமான அடிப்படை வித்தியாசம் இருக்குது. ஒரு கட்சி கட்டமைப்பு, கட்சியோட ரெக்கார்ட்ஸு, அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ ப்ராப்பராக கலைஞர் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிடுது. கடைசி ஒரு ஆண்டு தவிர அல்லது 2 ஆண்டுகளை தவிர டெய்லி சாயங்காலம் அறிவாலயத்துக்கு வராமல் அவர் இருந்ததே இல்லை. வாரத்தில் 6 நாள் 7 நாள் வருவார். மேபி சண்டேஸ் வரமாட்டார். அந்த வந்தார்னா அந்த விசிட்டர் புக் எடுத்து கழுத்து போடுவாருன்னுவாங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். 94 வைகோ வெளியில் போனப்போ அந்த ஊர்வலம் விட்டப்போ திமுக கட்சி கொடி எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடும் போது திமுகவுக்காக அப்பியர் ஆகும்போது கபில் சிபல், நான் பக்கத்தில் நின்று அந்த ஆர்குமெண்ட் ஹைகோர்ட்டில் கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய தொழில்முறை வாழ்க்கையில் எத்தனையோ கட்சிகளுக்கு நான் அப்பியர் ஆகியிருக்கேன். ஏன்னா கட்சி உடையும் போது எது ஒரிஜினல் ஃபேக்ஷன்னு,
இந்த மாதிரி கட்சியோட ரெக்கார்ட்ஸை இவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னார். அதனால தான் அவரால் வைகோ வெளியில் போனப்போ அந்த மிகப்பெரிய அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேருந்து கட்சியை காப்பாற்ற முடிஞ்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரக்சரலி அவர் வந்து மேலே கொண்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு சிறப்பான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி உதயநிதி தூக்கி கொண்டு மேலே போவாதா? இல்லை, போகலாங்க, அது கிராஜுவலாக வரணுன்றேன். நான் ஒன்றும் உதயநிதியை எதிர்க்கல, உதயநிதி வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? நீங்கள் அவசரப்பட்டதோட விளைவு இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு திமுக தோத்ததுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று உதயநிதியை அவசரப்பட்டு ப்ரமோட் பண்ணது. நான் எப்படி இதை ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த 5 ஆண்டுகள் 21-26 அவர் ஒன்லி எம்எல்ஏவாக வச்சுருந்து கட்சி பொறுப்பை கொடுத்துருந்து அவர் அக்ரெசிவாக ப்ரமோட் பண்ணியிருந்தானா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை நகர மேயராக பிரியாக்கு பதிலாக உதயநிதியை கொண்டு வந்திருந்தாங்கன்னா கூட வந்து தே வுட் ஹவ் டன் இட். அப்படி தான் அவர் கொண்டு வந்தார். அதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிர்வாகம் கூட ஆஃபீஸர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, நான் ஒத்துக்கிறேன். மக்கள் மனங்கள் தயாராகிறதுக்கு அந்த மனித உளவியல் தெரிஞ்சதால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலைஞர் வந்து 2006-11 திரும்ப திரும்ப சொல்கிறோம், அந்த ஃபோட்டோ கூட இருக்காதுங்க. ஃபோட்டோவில் மகனை கூட வச்சு நின்னால வந்துட்டான் பார்த்தியா அப்பனும் புள்ளியும் டீ கடையில் பேசுவான் உட்காந்து. அது உள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்றது அவருக்கு தெரிஞ்சு தான் அவர் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தார். நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க இந்த 5 வருஷத்தில், அதோட பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறீங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. நீங்கள் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்களே உங்களை காப்பாற்றிக்க விரும்பலைன்னா உங்களை யார் காப்பாற்ற முடியும்? அதனால் உதயநிதி வந்தது தப்பு கிடையாது. எப்படி கொண்டு வந்தீங்க எலிவேஷன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது குபேந்திரன். இது நீங்கள் துணை முதலமைச்சர் வரைக்கும் கூட வந்து அது அரசு பதவி, செயல் தலைவர்ன்றது கட்சி பதவி. மிக நேர்த்தியாக கட்சியோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அற்புதமாக நிர்வகிக்கப்படுகிற இந்தியாவோட வலுவான பிராந்திய கட்சிகள் எல்லாம் நம்பர் 1 கட்சி திமுக. ராஜ்நாத் சிங் ஆகஸ்ட் மாதம் 2024 கரெக்டாக 2 வருஷத்துனால கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பேசின பேச்சு, நான் இரவு முழுவதும் தூங்கவில்லை பாதுகாப்புத்துறை அமைச்சரின் ராஜ்நாத் சிங் பேச்சை கேட்டு அடுத்த நாள் முரசொல்ல ஸ்டாலின் எழுதினார். என்ன சொன்னார் அவர்? இந்தியாவில் 60களில் தோன்றிய கட்சிகள், அவர் சொன்னது விவரப்பிழை, அது 49ல் தோன்றினது. தோன்றிய கட்சிகளிலேயே இன்றளவும் வலுவுடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ராஜ்நாத் சிங் சொன்னார். அது உண்மை அது. ஆனால் இன்றைக்கி நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கடைசியாக என்னுடைய கேள்வி, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியினுடைய செயல்பாடும் அவர் பின்னால் இருக்கிற திமுக செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? பை அண்ட் லார்ஜ் ஓகேங்க. அவர் நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு. ஆஸ் அன் அப்போசிஷன் லீடராக அவர் ப்ரொடக்டிவாக தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. சில சிக்கல்கள் இருக்கின்றன, அதை அவர் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளாட்டியும் கூட ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ முதலமைச்சர் வரும்போது எந்திரிக்க மாட்டேன்றதெல்லாம் எந்திரிக்காமல் போங்க, என்ன பேசுகிறீங்கன்றது தான் நீங்கள் முக்கியம். அவர் நல்லா தான் பேசுகிறார். அவர் அசம்பிளிக்கு வெளியில் வந்து பேசும்போது கூட சில விஷயங்கள்லாம் நல்லா பேசுகிறாங்க. அதெல்லாம் ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லைன்றாங்க. யார் சொன்னாலும் தீதும் நன்றும் பிறர்தர வாரா. அவர் உள்வாங்கி பேசுறதுன்றது அவருக்குள்ளே இருக்க ஒரு திறமை. சரி, உதயநிதிக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, நான் அதை மறுக்கல. அவர் ஒரு லீடர்ஷிப் இன்னும் பக்குவப்படணும். அவர் ஒரு லீடர் தான், நான் அதை மறுக்கல. பட் அவரோட லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சில குறைகளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆஸ் அன் அப்போசிஷன் லீடராக he has not done bad. அவர் தவறாக எதுவும் செய்யலைன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் பக்குவமாக, இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவது அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த தங்களுக்கு நன்றி.